Welcome students. நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th standardல algebraல exercise 3.11 first question is solve the following quadratic equation by completing the square method கேட்டிருக்காங்க. ஓகே, இது நிறைய மெத்தட் பார்த்தோம். இதுல வந்து இன்னொரு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணக்கூடிய இன்னொரு மெத்தட். ஓகேவா? ஓகே, நம்ம எக்ஸாமுக்கு இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இந்த மெத்தட், இல்ல சும்மாவே சால்வ்னு சொல்லி கேட்டாங்கன்னா உங்களுக்கு எந்த மெத்தட்ல சால்வ் பண்ண தெரியுமோ அந்த மெத்தட் பண்ணா போதும். பாத்துக்கலாமா? இந்த மெத்தடுக்கு என்னது, ஃபர்ஸ்ட்ல வந்து என்னது, எந்த நம்பருமே இருக்கக்கூடாது, ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கணும். அப்ப இங்க 9 இருக்கு, என்ன பண்ணலாம், டிவைடட் பை 9 எல்லாமே டிவைட் பண்ணிக்கலாம். ஓ, டிவைடட் பை 9 வரும்போது 9 by x square minus 12 by 9 into x plus 4 by 9 equal to 0. 0 by 9 0 தான். இங்க கட் ஆயிரும். இங்க 3ல போகுமா? ஓகே, அங்க ஒன்று போக பாக்கி என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4/3x plus 4/9 equal to 0. ஓகே, இப்போ ஈக்குவேஷன் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், என்ன நியூமரிக்ஸ், இதை வந்து அந்த சைடு கொண்டு போகணும் நம்பரை. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எல்லா சமமுக்கே ஒரே மெத்தட் தான். எங்க கொண்டு போகணும், அந்த சைடு கொண்டு போகணும். என்ன ஆகும், பிளஸ் வந்து மைனஸ் ஆகும். இது முடிஞ்சிச்சா? அடுத்து என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா add 1/2 கூட இந்த எக்ஸுக்கு கோஎஃபிஷியன்ட் இருக்குல்ல, அதை வந்து மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும் ரெண்டு சைடு. ஓகேவா? இந்த 1/2 கூட இந்த எக்ஸ் கூட கோஎஃபிஷியன்ட்டை மல்டிப்ளை பண்ணி ரெண்டு சைடும் ஆட் பண்ணணும் ஆன் போத் சைடு. அப்ப இங்க என்ன வரும், இது வந்து 2. அப்ப பாக்கி என்ன இருக்கும், நமக்கு 2/3 தான் இருக்கும். ஓகேவா? 2 இருக்கும், 2/3 இருக்கும். அப்ப எங்க ஆட் பண்ணணும், 2/3 தான் இதுல ஆட் பண்ணணும். ஓகே, சாரி, the whole squared வரும். ஓகேவா? இந்த whole squared வரும். இது 1/2 into இந்த கோஎஃபிஷியன்ட் whole squared வரும். ஸ்கொயர் minus 4/9 plus 2/3 the whole square. ரெண்டு சைடும் என்ன செய்தேன், ஆட் பண்ணிட்டேன். இப்ப பாருங்க, x square minus 4/3x plus 2/3 the whole square பார்க்கும் என்ன இருக்கு, a minus b the whole square ஃபார்ம்ல பாருங்க, a squared minus 2ab plus b squared. அப்படிதானா? இதுல வந்து இங்க அப்படியே தான் இருக்க பாருங்க. x வந்து a வந்து x இருந்துச்சு, b வந்து 2/3 இருந்துச்சுன்னா எப்படி எழுதுவோம், x squared minus 2 into x into 2/3 plus 2/3 the whole square. அப்ப என்ன வரும் நமக்கு, x squared minus 4x/3 அப்படிதானா, plus 2/3 the whole square. இப்ப எப்படி இருக்கா, அதே மாதிரி இருக்கா? அப்ப இது a, இது b, கரெக்டா? அப்ப x minus 2/3 the whole square, இது ஷார்ட் ஆயிடுனா புரிஞ்சுதா, equal to இங்க என்ன வரும், minus 4/9 plus 2 square வந்து 4, 3 square வந்து 9. இங்க டினாமினேட்டர் ஈக்குவலா இருந்தா நம்ம எப்படி எழுதலாம், x minus 2/3 the whole square equal to ஒரு சேர்த்து எழுதலாம்ல, minus 4 plus 4 என்ன வரும், 0. ஓகேவா? அப்போ x minus 2/3 the whole square equal to 0. அப்போ x equal to என்னது, இது வந்து ரெண்டு சைடு வந்து என்னது, ரூட் எடுக்கலாம். இந்த ரூட் எடுத்தா என்ன வரும் நமக்கு, ரூட் ஆன் போத் சைடு எடுத்தா இங்க என்ன வரும், ஸ்கொயர் வந்து போயிட்டு x minus 2/3, இங்க வந்து 0. ஓகேவா? அப்போ இங்க என்ன வரும், x equal to அது அந்த சைடு போகும்போது என்ன வரும், 2/3. அப்போ x ஓட வேல்யூ என்னது, 2/3. ஓகேவா? இதுதான் இவ்வளவு. மற்ற என்ன செய்யணும், இதுல இருந்து ஒண்ணு வரக்கூடாது, அதுக்காக நம்ம கிரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் என்னது, இது வந்து ஃபார்முலா, இது அடுத்த ஸ்டெப். அதுக்கப்புறம் வந்து அது சிம்பிளிஃபை எழுதிட்டோம், அவ்வளவுதான். புரிஞ்சுதா? இது பாருங்க, இப்படி வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இங்க வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க, இந்த சைடு கொடுத்துருக்காங்க, ஒரு ஈக்குவேஷன் மாதிரி இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, இது வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். அப்போ 5x plus 7 equal to 3x plus 2 into x minus 1. ஓகேவா? கிராஸ்ல வந்துருச்சு, சரியா? அப்ப வந்து நம்ம என்ன கொடுக்கலாம், இது வந்து மல்டிப்ளை பண்ணலாம். 5x plus 7 equal to என்னது, 3x into x வந்து என்னது, 3x square minus 3x into 1 வந்து என்னது, 3x, அடுத்து 2 ஆல plus 2x, அடுத்து 2 வந்து minus 2. ஓகேவா? நம்ம மாற்றிடலாம். அப்பதான் x squared minus 3x plus 2x minus 2 is equal to 5x plus 7. ஓகே, இப்போ பாருங்க, 3x squared minus 3x minus 2x is x minus 2
இது இங்க வரும் என்ன வரும் மைனஸ் 5x மைனஸ் 7 ஈக்குவல் டு 0. ஓகே, இதெல்லாம் இங்க எடுத்துக்க. அப்ப இது வந்து பிளஸ் எல்லாம் மைனஸ் ஆகுமா? இப்ப பாருங்க 3x ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் 6x மைனஸ் 9 ஈக்குவல் டு 0. ஒரு சிம்பிள் ஆட் பண்ணி எழுதிட்டேன். ஓகே, இப்ப ஈக்குவேஷன் கிடைச்சிச்சா? இப்ப என்ன பண்ணணும்? இது வந்து 3 வந்து நமக்கு ஃப்ரண்ட்ல வரக்கூடாது. அடுத்தனா நமக்கு x ஸ்கொயர் மட்டும் தானே வரணும். அப்போ டிவைடட் பை 3. அப்ப என்ன வரும்? x ஸ்கொயர் மைனஸ் 2x பை 2 போட்டா என்ன வரும்? இது 3 போட்டா x ஸ்கொயர் வரும். இங்க 3 போட்டா என்ன வரும்? 2x வரும். இங்க 3 போட்டா என்னது? 3 வரும். ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஓகே, இதுக்கப்புறம் வந்து நமக்கு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? இந்த நியூமரல்ஸ் அங்க கொண்டு போவோம். அப்படிதானே? அப்போ x ஸ்கொயர் மைனஸ் 2x ஈக்குவல் டு 3 பிளஸ் மைனஸ் 3 அங்கே போகும்போது பிளஸ் 3 ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோம். என்னது? 1/2 இன்டு இதுக்கு கோஎஃபிஷியன்ட் 2. ஆட் போத் சைட், ரெண்டு சைடும் ஆட் பண்ணுவோம். இது வந்து என்ன ஆகும்? கட்டுக்கட்டா அப்போ 1 தான் ரெண்டு சைடும் ஆட் பண்ண வேண்டிய நம்பர். இது வந்து ஈக்குவல் டு 1 தானே? Okay, x squared into minus 2x plus 1 is equal to 3 plus the whole squared of the table. Whole squared. Okay. Complement 2 into whole squared தானே? Okay. இப்போ என்ன வரும்? அதே தான் வரும். என்னது? x squared minus 2x plus 1 is equal to 4. 3 plus 1 4. Okay. இன்னும் ரூட் எடுத்துக்கலாமா? சாரி, ரூட் எடுக்க முன்னாடி நம்ம இதை வந்து இப்போ பாருங்க, இதுவுமே a minus b the whole squared formula தான் இருக்கு. x squared வந்துனா a squared minus 2ab 2 என்ன 2 into x a b into 1 என்ன 2x plus 1. அப்ப என்ன வரும்? x minus 1 the whole square is equal to 4. புரிஞ்சுதா? a minus b ஃபார்முலால வரும். ஓகேவா? என்னது? போத் சைடு வந்து ஸ்கொயர், போத் சைடு வந்து என்னது? ரூட் எடுத்தா இதுல வந்து ஸ்கொயர் போயிடும். அப்படிதான் x minus 1. இங்க என்ன வரும்? ரூட் 4 வரும். ரூட் 4 என்ன அர்த்தம்? 2 into 2 தான் 4. அப்போ ஒரு 2 இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ வந்து நமக்கு என்னது? பிளஸ் ரூட் இருக்கனால பிளஸ் ஆர் மைனஸ் 2 தானே எடுப்போம். பிளஸ் ஆர் மைனஸ் 2. அப்போ x minus 1 is equal to 2 1 or x minus 2 is equal to minus 2. minus 1 is equal to minus 2ங்கிறது 1. பிளஸ்ல 1 மைனஸ்ல 1. அப்போ x equal to வந்து நமக்கு என்ன வரும்? இங்க இது வந்து அங்க போகும்போது என்ன வரும்? 2 plus 1 or x minus 1 இருக்கு. x equal to வரும்போது minus 2, இங்க வரும்போது plus 1 வரும். கரெக்டா? அங்க plus 1. அப்ப இங்க என்ன வரும்? x equal to 3 வரும். இன்னொன்னு இங்க என்ன இருக்கும்? x equal to minus 2 plus 1 and minus 1. ஓகேவா? அப்ப நம்ம சொல்யூஷன் என்னது? என்னலாம்? மைனஸ் 1 and 3 தான் சொல்யூஷன். புரிஞ்சுதா? இதுக்கு நமக்கு ரெண்டு வருதுன்னா பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கனால அங்க 0 இருக்கனால நமக்கு ஒன்னெல்லாம் இப்படி முடிஞ்சிருச்சு. இங்க நம்பர் இருக்கனால 2 வாட்டி வந்துச்சு. அவ்வளவுதான். புரிஞ்சுதா? இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான். ஓகே, ஓகே. செகண்ட் சம் பாருங்க. சால்வ் தி ஃபாலோயிங் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இது வந்து ஃபார்முலா மெத்தட். நமக்கு வந்து புக்ல ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. சரியா? அந்த மெத்தட் படி இது சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. செஞ்சிடலாமா? ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம ஃபார்முலா தேவை வேண்டிய ஃபார்முலா என்னது? b x equal to minus b plus or minus root of b squared minus 4ac by 2a. ஓகேவா? இந்த ஃபார்முலா. அப்ப இங்க வந்து என்ன பார்க்கணும்? நமக்கு a தெரியணும், b தெரியணும், c தெரியணும். a என்னது? ஃபர்ஸ்ட் ரூல் இருக்குல்ல, ஸ்கொயர்டுக்குள்ள இருந்தா a. b என்னது? minus 5 இங்க இருக்கலாம். இது x க்குள்ள. c என்னது? கான்ஸ்டன்ட். ஓகே, எழுதியாச்சு. அப்ப என்ன இதெல்லாம் அப்படியே அப்ளை பண்ண வேண்டியது தானே? இந்த ஃபார்முலா மட்டும் படிச்சா போதும். மைனஸ் பி வந்து என்னது? மைனஸ் இன்டு மைனஸ் 5. ஓகேவா? இங்க ஆல்ரெடி மைனஸ் இருக்கு, நமக்கு பி வந்து minus 5 இருக்கு. பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் minus 5 the whole square minus 4 into a என்னது 2 into c என்னது 2 divided by 2 into 2. எல்லாம் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா அதுல என்னெல்லாம் இருக்கு அதுல வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டேன். ஓகே, மைனஸ் இன்டு மைனஸ் வந்து பிளஸ் 5 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் என்னது 25 தானா? 4 2s are 8, 8 2s are என்னது 16 divided by 4. இன்னும் வரும் 5 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 25 minus 16 என்னது 9 divided by 4. சரி, இப்போ வந்து ரூட் 3 ரூட் 9 3 3 is 9 அப்படிதான். அப்போ ரூட்டுக்கு வெளில வரும்போது ஒரு 3 வெளில வரும் அப்படிதான். பிளஸ் ஆர் மைனஸ் 3
divided by 4. இப்போ ரெண்டெண்ண வருது நமக்கு பிளஸ் உண்டு மைனஸ் உண்டு. இப்போ என்ன வரும் 5 plus 3 by 4 1 5 minus 2 by minus 3 by 4 1 5 plus 3 na 8 by 4 or இன்னொன்னு என்னது 2 by 4 கரெக்டா minus 5 minus 2 2 தானே இங்க என்ன வரும் 2 4s are 8 இங்க வந்து 1 2s are. இப்போ நமக்கு ஆன்சர் வந்து என்னது 2 or 1 by 2 தான் ஆன்சர். இதை ஈஸியாக புரிஞ்சுட்டா ஃபார்முலா மட்டும் நல்லா படிச்சு வச்சுக்கணும். மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac by 2a. ஓகே, இதில் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸில் இருக்க 4 சாமே திரும்ப போனாலும் இந்த ஃபார்முலா வந்து நமக்கு தரவாயிடும். ஓகே, அடுத்த சம் பார்க்கலாமா? ஓகே, செகண்ட் சம் பாருங்க. ரூட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6f plus 3a. ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, எஃப் இருக்கு, நியூமரல்ஸ் இருக்கு. அப்போ நம்ம அந்த ஃபார்முலா போட்டுடலாமா? ஃபர்ஸ்ட் நமக்கு தேவைன்றது a, எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் இருக்கு 2, b minus 6, c 3 root 2. அவ்வளோதான், எடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? ஃபார்முலா எழுதணும். மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? மைனஸ் பினா மைனஸ் இன்ட்டு மைனஸ் 6 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 6 minus 6 the whole square minus 4 into root 2 into 3 root 2. Okay, 2 into root 2. எல்லாமே நம்ம இது வரைக்கும் தெரியும், அப்படியே அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? பிளஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ் 6 ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் என்னது 36 மைனஸ் 4 3s are என்னது 12 இன்டு ரூட் என்னது 2, ரெண்டு ஒரே ரூட்னா அந்த ரூட்டு போயிடும், டிவைடட் பை 2 இன்டு ரூட் 2. ஓகே, இது என்ன 6 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 36 மைனஸ் என்னது 24. இப்போ 6 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 36 மைனஸ் 24 என்னது நமக்கு 12. இப்போ ரூட் 12னா நமக்கு என்ன வரும்? ரூட் 12னா தெரியலனா இங்கே 12 போட்டு 2 பண்ணணும். 6 2s are 12, 2 3 2s are 6, 2 வராது 3 வரும். ஓகே, அப்போ நமக்கு வந்து என்னது 2 2க்கு பதிலாக ஒரு 2 எடுத்துக்கலாம், ஒரு 3 வந்து பாக்கி இருக்கு, அதை வந்து ரூட்டுக்குள்ளேயே போட்டுக்கணும். நமக்கு ஆன்சர் 12க்கு ரூட் என்னது 2 root 3. இப்படிதான் எல்லா சமுக்குமே இப்படிதான் பார்க்கணும். சரியா? 2 நம்பர் மேல ஒரு நம்பர் வெளியில எடுத்துக்கலாம், ரூட்டுக்கு வெளியில. அடுத்து ஒரு நம்பர் தனியா இருக்கிறத வந்து அந்த ரூட்டுக்குள்ளே போட்டுக்கணும். பை 2 root 2. ஓகேவா? இது நம்ம என்ன பண்ணணும்னா, இது வந்து பிளஸ் ஆர் மைனஸ்ல இருக்கு, அப்படிதானே? ஓகேவா? இதுல வந்து நம்ம என்னது, ஓகே, இதுல வந்து நமக்கு என்னது 6 2 root 3 by 2 root 2 இருக்கு. ஓகே, இதுல வந்து 2 வெளியில எடுத்துடலாமா? 2 காமனா இருக்குல்ல, 2 வெளியில எடுத்தா வரும் 3 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3. இங்க ஒரு 2 போயிடுச்சுன்னா 3 இது 3 இருக்கும், அப்படிதானே? இந்த 2 வெளியில போயிடுச்சு, ரூட் 3 மட்டும் பாக்கி இருக்கும். இப்போ இங்கே 2 root 2, இந்த 2 கேன்சல் ஆகுமா? அப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது என்னது 3 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3 டிவைடட் பை ரூட் 2. ஓகேவா? நமக்கு அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? இங்கே வந்து பிளஸ் ஆர் மைனஸ்னா 3 பிளஸ் ரூட் 3 பை ரூட் 2 1. இன்னொன்று என்னது 3 மைனஸ் ரூட் 3 பை 2ங்கிறது இன்னொன்று. இவ்வளோதான் மொத்தமாக ஆன்சர். புரிஞ்சுதா? இந்த பிளஸ் ஆர் மைனஸ்ல பிளஸ்ல 1 மைனஸ்ல 1, அவ்வளோதான் சொல்யூஷன் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஓகே, அடுத்த சம் பார்க்கலாமா? இதில் ஏபிசி எழுதிடலாமா? ஏ வந்து என்னது 3, பி வந்து மைனஸ் 20, சி வந்து என்னது மைனஸ் 23. ஃபார்முலா என்னது மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. இப்போ மைனஸ் வந்து பி என்னது மைனஸ் 20 எழுதிட்டோமா? பி ஸ்கொயர் என்னது மைனஸ் 20 தான் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டூ ஏ என்னது 3 இன்டூ மைனஸ் 23 டிவைடட் பை 2 இன்டூ 3. ஓகே, ஃபார்முலா எழுதியாச்சா? அது என்னது பிளஸ் 20 இருக்குதுன்னா பிளஸ் ரூட் ஆஃப் 20 ஸ்கொயர் என்னது நமக்கு 400 மைனஸ் 4 3s are 12 இன்டூ மைனஸ் 12 இன்டூ மைனஸ் 276. அப்போ மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 276 by 6 equal to 20 plus or minus root of 400 plus 676 divided by 6.
இங்கே என்ன வரும் 7 to 6 நமக்கு ரூட் கண்டுபிடிக்கணும்னா ஒன்றும் இல்லை, இதே மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். 2 2 3s are 6, 2 3s are 6, 16, 8 3s are 18, 8 2s are 16. ஓகே, இன்னும் 2 ஈவனில் தான் எனக்கு 2 1 2s are 2, 13 வரும், 6 2s are 12, 18 வரும், 9 2s are ஓகே. இன்னும் அடுத்து நமக்கு அடுத்து என்ன வரும், இது வந்து 13ல் போகும்னு நினைக்கிறேன். 13 into 3, 2 3s are 9, 1 3s are 3. 13ல் வந்து 13 into 13 வரலாம். 13 into 13 வரும்போது 3 3s are 9, 1 3s are 3, 3 1 169. அப்போது 13ல் வந்துச்சுன்னா இது வந்து 13ல் போகும். அப்போ நமக்கு 13 1. அப்போது நமக்கு என்ன வரும், ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஒரு 2, இந்த ரெண்டுக்கு 2 பதிலாக ஒரு 2 வெளியில் வரும், இந்த ரெண்டு 13 பதிலாக ஒரு 13 by 6. ஓகேவா? இப்போது 20 ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன வரும், 26 டிவைடட் பை 6. ஓகேவா? இதில் வந்து நம்ம என்ன எடுக்கலாம், இதில் வந்து 2 வெளியில் எடுக்கலாமா காமனாக. அப்போ 10 ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன வரும் 13 டிவைடட் பை 6. இப்போ இதுவும் 3 2 3. ஓகே, இது வந்து இந்த சைடுக்கு அப்புறம் என்ன வரும், 10 ப்ளஸ் ஆர் மைனஸ் 13 by 3. ஓகேவா? அப்போ ரெண்டும் நம்ம நமக்கு என்ன வரும், 10 ப்ளஸ் 13 by 3ங்கிறது 1, இன்னொன்று என்னது 10 மைனஸ் 13 by 3ங்கிறது இன்னொன்று. அப்போ 10 ப்ளஸ் 13 என்னது நமக்கு 23 by 3. அண்ட் இங்கே வந்து எனக்கு மைனஸ் பண்ணும்போது என்ன வரும், நமக்கு மைனஸ் பண்ண மைனஸ் 3 by 3 வரும். இப்போ இது 1 ஆயிடும். அப்போ நம்மளோட சொல்யூஷன் என்னது, 23 by 3ங்கிறது 1, இன்னொன்று மைனஸ் 1. ஓகேவா? இதுதான் ஆன்சர். புரிஞ்சுதா? 4th ஒன் பாருங்க. இல்லாமல் தெரிஞ்சதில் எடுத்து நம்ம ஏ எழுதணும், என்னது 36, பி எழுதணும், என்னது மைனஸ் 12, ஏ மைனஸ் 12 ஏ. ஓகேவா? நம்ம ஏ இருக்குல்ல, ஒய் கூட உள்ளதில் எழுதணும். ஓகே, சி வந்து என்னது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஓகே, 3ஆம் எழுதியாச்சு, கண்ண மட்டும் எழுதியாச்சு. அடுத்து வந்து ஃபார்முலா என்னது, மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac by 2a. இன்னும் பி என்னது மைனஸ் இன்ட்டு மைனஸ் 12a பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மைனஸ் 12a the whole square minus 4 into a என்னது 36, c என்னது a square minus b square divided by 2a. 2 into a என்னது 36. ஓகேவா? எல்லாம் எழுதியாச்சு. இனி எல்லாரும் சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? ஓகே, இது வந்து ப்ளஸ் 12a வரும். நான் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 12ஓட ஸ்கொயர் என்னது 144, a வந்து a ஸ்கொயர் மைனஸ் 4 into 36 into 4 into 36 என்னது 144 into a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் divided by 2 into 36 என்னது நமக்கு 72. அடுத்து என்ன பண்ணணும், 144a ஸ்கொயர் மைனஸ் இதை உள்ள கொடுக்கணும். அப்போ 144a ஸ்கொயர் மைனஸ் 144b ஸ்கொயர் மைனஸ் இது மைனஸ் வந்து இது பிளஸ் ஆகும். ஓகேவா? இது 72. ஓகே, இப்போ பாருங்க, இதுவும் a ஸ்கொயர் இது a ஸ்கொயர் இருக்கா? அப்போ இது ரெண்டுமே என்னது மைனஸ் ஆயிருமா, 0 ஆயிருமா? அப்போ நமக்கு வரது 12a பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 144b ஸ்கொயர் டிவைடட் பை 72. ஓகேவா? 144 வந்து 12 into 12 தானே, நம்ம வந்து 144 எடுத்தோம் 12 ஸ்கொயர். அப்போ ஒரு 12 தான் வரும், அப்படிதானே வெளியில ஸ்கொயர். அப்போ 12a into 12 b ஸ்கொயர் பதில் ஒரு b by 72. இங்கே வந்து 12 வெளியில் எடுக்கலாமா? 12 வெளியில் எடுத்தா என்ன வரும், a பிளஸ் ஆர் மைனஸ் b டிவைடட் பை 72. 12 வந்து 72ல எத்தனை வாட்டி போகும், 6. இப்போ 12 6 are 72. அப்போ நமக்கு என்ன கிடைச்சிச்சு, a பிளஸ் ஆர் மைனஸ் b டிவைடட் பை 6. அப்போ நமக்கு ஆன்சர் சொல்யூஷன் எப்படி எழுதலாம், a பிளஸ் b பை 6 and a மைனஸ் b பை 6. இது ரெண்டும் தான் சொல்யூஷன்.
ஓகேவா 144 ஏன் செஞ்சு பார்க்கலன்னா இங்கேயே தெரியுது நமக்கு என்னது 12 அப்படிதான் இல்லைன்னா நம்ம செஞ்சு கூட பார்க்கலாம் ஏன்னா 12 ஸ்கொயர் தான் 144 எடுத்தோம் அதனால நான் கண்ண முடிய என்ன செஞ்சேன் அப்படி எழுது 2 3 2 சார் 6 12 6 2 சார் 12 2 1 2 சார் 2 16 8 2 சார் 62 9 3 3 அப்போ இந்த 2க்கு மேலே 2 எடுப்போமா இந்த 2க்கு மேலே ஒரு 2 எடுப்போமா இந்த 3க்கு மேலே ஒரு 3 எடுப்போமா 2 2 சார் 4 4 3 சார் 12 அதான் எழுதி சரியா புரிஞ்சுது அது பார்க்கலாம் ஒரு ball rolls down a slope and travel a distance t is equal to t square minus 0.75 t feet in t seconds அதாவது ஒரு ரோல் வந்து எனக்கு ஸ்லோப் ஆகுது அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுதுன்னா ஒரு செகண்டுக்கு இவ்வளோ தூரம் போகுது இப்போ d is equal to இவ்வளோ கொடுத்துருக்காங்க find the time when the distance traveled by the ball is 11.25 feet அதாவது 11.25 ஃபீட்டுக்கு எவ்வளோ செகண்ட்ல போய் சேரும் அது டைம் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரியா கண்டுபிடிச்சலாமா dனா டிஸ்டன்ஸ் அப்படிதானா அப்போ டிஸ்டன்ஸ் வந்து ஃபார்முலா என்னது t ஸ்கொயர் மைனஸ் 0.75 t நமக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 11.25 கொடுத்துருக்காங்க 0.75 t ஓகேவா இதில் வந்து நம்ம ரெண்டு பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் ரெண்டு இருக்கு அது வந்து நம்பர் ஆக்கலாம் நமக்கு என்னது சால்வ் பண்ணதுக்கு ஈஸி அப்போ நம்ம என்ன பண்ணணும் மல்டிப்ளை பை 100 both side okay அப்போ இந்த பாயிண்ட்ஸ் வந்து இங்கே இன்டு 100 போடும்போது பாயிண்ட்ஸ் அங்கே போயிடும் equal to 100t squared minus 75t ஓகே இதில் வந்து 100 போகும்போது இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் போயிடும் இதில் வந்து 100 இருக்கும் எல்லாமே 100ஆல அது மல்டிப்ளை பண்ணுறோம் ஓகேவா இன்னும் நம்ம எல்லாத்தையும் ஒரு சைடு எடுத்துடலாமா ஈக்குவேஷன் ஆக்கிக்கலாமா 100t ஸ்கொயர் தானே ஃபர்ஸ்ட் வரும் அடுத்து t வரும் இதுதானே t அடுத்து நம்பர் வரும் 1125 equal to 0 ஓகே எழுதியாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா 100க்கு 75க்கு 25க்கு இதை பார்த்தாலும் தெரியுது 25ஆல எல்லாமே வந்து டிவைட் ஆகும் அப்போதானே அப்போ டிவைடட் பை 25 அப்போ என்ன வரும் 100னா 4t ஸ்கொயர் 25 டிவைட் ஆகும்போது மைனஸ் 3t பிளஸ் 45 ஈக்குவல் டு 0 எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கேன் 25ல டிவைட் பண்ணி எழுதியிருக்கேன் ஓகேவா அது இதில் வந்து திரும்ப இப்போ ஃபார்முலா வந்துருச்சா இப்போ நம்ம இந்த ஃபார்முலா ஏ ஈக்குவல் டு என்னது 4 பி என்னது மைனஸ் 3 சி வந்து என்னது 45 இந்த ஃபார்முலாவில் போட்டுடலாமா ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a ஓகே மைனஸ் பி என்னது நமக்கு மைனஸ் இன்ட்டு மைனஸ் 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் minus 3 the whole square minus 4 into a another 4 into b c another 45 divided by 2 into a another 4 okay எல்லா எழுதியாச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாமா ஸோ இது வந்து ஓகே இது வந்து அங்கே போகிறதுனால இது மைனஸ் ஆகும் இது வந்து ப்ளஸ் ஆகும் ஓகேவா இது வந்து நம்ம எப்படி எழுதலாம் 100t ஸ்கொயர் மைனஸ் 75t is equal to 125 மாற்றி எழுதிங்க அவ்வளோதான் ஏன்னா இங்கே எடுக்கும்போது உங்களுக்கு குழம்பக்கூடாதுங்கிறதுக்காக ஸோ 75t இது இங்கே வரும் என்ன ஆகும் மைனஸ் 125 is equal to 0 ஓகே இது வந்து காமனாக பார்த்த பாருங்க 25ஆல் எல்லாம் டிவைட் ஆகிற மாதிரி இருக்குது தானே இப்போ டிவைட் பை 25 என்ன வரும் 100 is equal to 25 4 நான் 425 சார் 100 அப்படிதானே 325 சார் 75 இது வந்து என்னது 45 equal to 0 இது எல்லாத்தையும் 25ல டிவைட் பண்ணி எழுதிருக்கேன் ஓகேவா இப்போ ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சா இப்போ நம்ம a எழுதலாமா b எழுதலாமா c எழுதலாமா ஓகே இப்போ நம்ம அந்த ஈக்குவேஷனில் போட்டுக்கலாமா minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a இப்போ minus b என்னது நமக்கு minus 3 plus or minus root of minus 3 the whole square minus 4 into a எவ்வளவு 4 into minus 45 divided by 2 into 4 okay இது வந்து 3 இருக்கும் plus or minus root of 9 minus 4 4 so 16 into 45 வந்து நமக்கு என்னது minus into minus plus ஆகும் அப்போ plus 729 divided by 8 ஓகேவா எவ்வளோ கண்டுபிடிச்சா அடுத்து என்னது சிம்பிளி பண்ண 9 plus 729 சாரி 720 வரும் ஓகே 720 வரும் ஓகேவா 7 plus 720 divided by 8 இப்போ என்னது 3 plus or minus root
root of 7 9 plus 720 729 divided by 8. ஓகே இப்போ 729க்கு ரூட் பார்த்துருவோமா 3 3ல போகும் 9 இருக்கனால 1 3 சார் 3 2 3 சார் 6 12 4 3 சார் 12 3 3 சார் 9 3ல பார்த்தனா 24 இருக்குன்னா அப்போ 8 3 சார் 24 1 3 சார் 3 3 வந்து 2 3 சார் 6 7 7 3 சார் 21 3 9 3 சார் 23 3 3 அப்போ 2 3க்கு ஒரு 3 இந்த 2 3க்கு ஒரு 3 இந்த 2 3க்கு ஒரு 3 3 3 சார் 9 9 3 சார் 9 3 சார் 27 அப்போ நமக்கு ரூட் என்னது 3 plus or minus 27 divided by 8 இதில் வந்து 3 காமன் எடுத்துக்கலாமா இப்போ 1 plus or minus sorry ஓகே இதில் வந்து நம்ம 3 plus or minus 1 இருக்கு அப்படின்னா அப்போ நம்ம வந்து இப்படி எடுக்கலாம் 3 plus 27 by 8 ஒன்று இன்னொன்று 3 minus 27 by 8 ஒன்று ஓகே 3 minus plus 27 வந்து 30 by 8 and 25 by 8 sorry 24 by 8 இங்கே ரெண்டெண்ணம் கிடச்சிருச்சு இப்போ இது வந்து 2ஆல் போகுமா 15 4 ஓகே இது வந்து 2ஆல் போகுமா 1 2 4 திரும்ப போகும்ல 6 2 சார் 12 2 2 சார் 4 இன்னும் போகும் 3 அப்போ நமக்கு -3 அதுதானா இங்கே வந்து -24 -3 -24 தானே இப்போ -3 இப்போ என்னெல்லாம் கிடச்சிருக்கு 15/4 and -3 கிடச்சிருக்கு நமக்கு செகண்ட்ஸ் எப்பவுமே என்னது டைம் எப்பவுமே மைனஸ்ல இருக்காது ஓகேவா டைம் வந்து எப்பவுமே மைனஸ்ல இருக்கு பிளஸ்ல தான் இருக்கும் அப்போ நமக்கு வந்து டைம் எவ்வளவு 15/4 அதை நம்ம டிவைட் பண்ணி எழுதுனா 4 4 are 16 பாக்கி 16ல கூடலாம் வருது 3 4 are 12 பாக்கி 3 ஒரு 0 போட்டு ஒரு பாயிண்ட் போட்டா என்ன வரும் 4 4 are 60 5 4 are 20 4 7 are 28 பாக்கி என்னது 2 ஒரு 0 போட்டா என்னது 4 5 are 20 அப்போ 3.75 seconds ஓகேவா அவ்வளோதான் என்னது இதில் வந்து நம்ம ஈக்குவேஷனில் போட்டுட்டு நம்ம ப்ளஸ் மைனஸ் தனித்தனியாக எடுத்து ரெண்டு மைனஸ் ஆகிறதுனால ப்ளஸ் மட்டும் வந்து டிவைட் பண்ணி போட்டோம் இவ்வளோதான் புரிஞ்சு நம்ம கிளாஸ் எடுக்கிறது உங்களுக்கு புரியுது அப்படின்னா பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ